என்னை விட பெரிய ஆள் நீ, அதனால் முன்ன கடைசியாக கூப்பிடுவாங்க. நான் சின்ன பையனாகவே இருந்துட்டு போகிறேன். இவர் இது ரொம்ப 4 மணி நேரத்தில் வேகமாக ஓட்டு வந்து இந்த ஃபங்க்ஷனுக்கு கலந்துட்டு, அதை விட பெரிய விஷயம், நான் வந்து செயின்ட் ஜார்ஜ் கோட்டையிலிருந்து வர்றேன். இப்போ வர்றதுக்கு எவ்வளவு கஷ்டப்பட்டேன் தெரியுமா? சந்து சந்தா விட்டு நகரவே மாட்டேங்குது. இவர் ஸ்பீடில் வந்தார், நான் லோயஸ்ட் ஸ்பீடில் வர்றேன். வண்டிக்கு நகரவே மாட்டேங்குது, அவ்வளவு டிராஃபிக்கு. நாங்கள் பட்ட கஷ்டத்தை விடவா நீங்கள் பட்டீங்க? நாங்கள் இவனை இடிச்சிருவோமா அவனை இடிச்சிருவோமா, கரெக்டாக ஒரு கேப் வந்ததுன்னா அப்பா அப்படின்னு பார்த்தா நடுவில் ஒரு ஸ்கூட்டருக்காரன் வந்து அப்படின்னு எனக்கு அவன் இப்படி போகிறானான்னு. நம்ம டிரைவர் வண்டி ஓட்டினா கூட நம்ம உட்காந்துட்டு ஏன்டா இப்படி இப்படி சார் கொஞ்சம் சும்மா இருங்க சார், அவன் ஏதோ ஒரு பக்கம் போவான், அப்போ அவன் ஏதோ ஒரு சைடில் போன கடைசியில் தான் நம்மளுக்கு ஒரு வழி கிடைக்கும். இந்த ஸ்கூட்டருக்காரனுக்கு பண்ணுற டார்ச்சர் இருக்குது பாருங்கள், மோட்டர் சைக்கிள்காரங்க டார்ச்சரு, கார் ரோட்டில் வரவே முடியாது நம்ம. உண்மையிலுமே தயவு பண்ணி நம்ம அரசாங்கத்துக்கு நான் ஒரு கோரிக்கை வச்சுக்கிறேன். பெரிய பெரிய ரோடுகளாக இருக்குது பாருங்க, அந்த இடத்துல எல்லாம் இந்த ஸ்கூட்டருக்காரங்களுக்கு மோட்டர் சைக்கிள்காரங்களுக்கு ஒரு தனி பாதை சார், ஒரு மோட்டர் சைக்கிள் தான் போகணும். அந்த மாதிரி எல்லா நாடுகள்லையும் அப்படி இருக்குது. அந்த மாதிரி பண்ணிட்டாவே பெரும் தொல்லை, பெரும் அபாயத்திலிருந்து நம்ம எல்லாருமே தப்பிச்சுக்கலாம். ஒரு லெஃப்ட் சைடில் ஒரு சிங்கிள் மோட்டர் சைக்கிள் போகிறதுக்கு ஒரு லேன், அதே மாதிரி ரைட் சைடில் வர்றதுக்கு அந்த ஒரு கார்னரில் ஒரு லேன் போட்டாங்கன்னா சார், நடந்து போகிறவங்க கூட பாவம் சார். இந்த மோட்டர் சைக்கிள்காரன் பண்ணுற தொல்லை தாங்க முடியல. அதுலேருந்து தப்பிச்சு நான் வந்திருக்கிறேன். ஓகேவா? இல்லை நீங்கள் தான் அதை வச்சு பேசுவீங்களா? அவர் எங்கேருந்து வர்றாரு தெரியுமா? பெருங்குடியிலேருந்து தவழ்ந்து வந்து இப்போ தான் சேர்ந்துருக்கார். எனக்கு முன்னாடியே வந்துட்டார். அவர் பெருங்குடியிலேருந்து வர்றாரு, நான் வந்து செயின்ட் ஜார்ஜ் ஃபோர்ட்லேருந்து நான் வரேன். நீங்கள் தஞ்சாவூர்லேருந்து எல்லோரும் ஒரே டைமில் தான் வந்துக்கிறோம். இந்த டிஸ்டன்ஸை கனெக்ட் பண்ணால் அவ்வளவு டிஸ்டன்ஸுக்கு நான் இந்த டிஸ்டன்ஸுக்கு 1.25 மணி நேரம் ஆச்சு. அப்படின்னா நாங்களும் தான் கஷ்டப்பட்டு வந்திருக்கிறோம் இந்த படத்தை வாழ்த்துவதற்காக என்பதை கஷ்டப்படாமல் இந்த உலகத்தில் எதுவுமே கிடைக்காது. அப்படி கஷ்டப்பட்டு வந்தால் தான் ஒருத்தர் வாழ்த்த கூட முடியும். கஷ்டப்படாமல் எல்லாம் வந்து வாழ்த்த முடியாது. இப்போ சம்பத்ராஜ் சொன்ன மாதிரி அவர் வந்து எவ்வளோ வருஷம் வந்து ஒவ்வொரு காட்சிகளில் நடித்து ஒவ்வொரு சீனில் நடித்து அதை மற்றவங்களை இம்ப்ரெஸ் பண்ணி இன்னைக்கு சம்பத்ராஜ்னா எல்லாரும் சம்பத்ராம்னா இப்போ எல்லாரும் மைண்ட்லேயும் வர்ற அளவுக்கு அவர் இந்த அளவுக்கு வளர்ந்துருக்காருன்னா அவருடைய உழைப்பு வந்து ஒரு நாள் 2 நாள் இல்லை, பல படங்களில் காசு கூட கொடுத்துருக்க மாட்டாங்க, படங்களில் கை கொடுத்து அனுப்பியிருப்பாங்க. அதுதான் அவருக்கு சம்பளமாக இருந்திருக்கு. எனக்கு தெரியும் எவ்வளவு ஏமாற்றங்களை சந்தித்து வருவது தான் ஒரு வாழ்க்கையில வெற்றி. அது பரவாயில்ல, கொடுத்துருப்பாங்க. இல்லை பொதுவாக சொல்கிறேன், நம்மளுடைய தகுதி என்ன, நம்மளுடைய உழைப்பு என்ன, அதுக்கு தகுந்த மாதிரி ஊதியம் கூட நிறைய பேர். ஏன்னா என்னை பொறுத்தவரையில் இந்த ஹீரோ அசோக் எடுத்துக்கிட்டிங்கன்னா கிட்டத்தட்ட ஒரு 10-12 வருஷமாக நான் ஃபாலோ பண்ணிகிட்ருக்கிற ஒரு நடிகர், மிகச்சிறந்த ஒரு நடிகர். அவர் எந்த கேரக்டரை கொடுத்தாலும் அழகாக பண்ணக்கூடிய, படித்த நடிப்பை படிச்சுக்கிட்டு வந்தவர். அவருக்கு ஒரு மிகப்பெரிய பிரேக்கு. அது எப்போ வரும்னு நான் ஒவ்வொரு தடவையும் நான் வந்து ஒவ்வொரு மேடையிலையும் சொல்கிறது உண்டு. நிச்சயமாக ஹீ டிசர்வ்ஸ் எ வெரி பிக் ஹிட்டு. டெஃபினட்டாக. யாரோ சொன்னாங்க இங்கே வந்து ஒரு வெற்றிடம் இருக்குது. வெற்றிடமெல்லாம் இருக்குது இல்லைன்றதெல்லாம் விஷயம். எந்த இடத்துல போனாலும் நம்ம ஒரு வெற்றிடத்தை உருவாக்கி அதில் நம்ம வந்துடணும். வெற்றிடமே இருக்கக்கூடாது. வெற்றிடம்ன்றதெல்லாம் சும்மா போலித்தனமான வார்த்தை. அது எல்லாரும் இருக்கணும், எல்லாரும் நடிகர்களாகணும், எல்லாரும். ஏன்னா அப்படின்னு பார்த்தா புரட்சி தலைவர் எம்ஜிஆர் வந்து நான் வந்து ஜெமினி படம் சந்திரலேகாவில் ஒரு சீனில் ஒரு சிப்பாயா நின்றுட்டுருப்பார். ஒரு சீனில் சிப்பாயா நின்றுட்டுருப்பார்.
அதுக்கு வந்து 2 அணாவோ 4 அணாவோ சம்பளம் வாங்கியிருக்காரு. அந்த சம்பளத்தை வந்து அவர் மிக பெருமைய உயர்வான ஒரு சம்பளமாக நினச்சிருக்காரு. அதே பானுமதி அம்மா உள்ளே நடிச்சிட்டு இருக்கும்போது அவர் ஏவிஎம் சுவரை தாண்டி இல்லை ஏவிஎம்ன்ற இந்த ஜெமினி வாசலில் அந்த சுவரை எம்பி எம்பி பார்ப்பாரான். அங்கே பார்த்துட்டா நான் பானுமதி அம்மாவை பார்த்துட்டேன் அப்படின்னு கைத்தட்டி இருக்கிறார். ஸோ அவங்கெல்லாம் படாத கஷ்டமா? நடிகர்கள் இல்லை, எல்லாருமே கஷ்டப்பட்டால் தான் முன்னேற முடியும். அதில் வந்து எந்த விதத்தில் பேசும் நம்மெல்லாம் வந்து உதயகுமார் பெரிய டைரக்டர் ஆகிட்டார், பேரரசு பெரிய டைரக்டர் ஆகிட்டார். நாங்கள் பட்ட கஷ்டம் வந்த இடத்துல நம்ம கஷ்டத்தையே சொல்லிகிட்டு இருக்க வேண்டான்னு தான் கொஞ்சம் ஜாலியாக பேசுறது. நம்ம கஷ்டத்தையெல்லாம் அவுத்து விட்டோம்லாம் போகும்போது எல்லோரும் கண்ணில் கண்ணீரோடு வெளியே போகும், சோகமாயிடும். ரொம்ப சோகமெல்லாம் இருக்குது. எங்கூட வந்த ஒரு 10 இயக்குநர்கள் திரைப்படக் கல்லூரியில் 10 பேரில் 9 பேர் இயக்குனரே ஆகலை. அவங்க எல்லாம் என்னுடைய நெருங்கிய நண்பர்கள், என்னை விட அறிவாளிகள். ஸோ அறிவு திறமை இதோடு சேர்த்து நிறைய நமக்கு என்ன வேணும், அதிர்ஷ்டமும் வேணும். எல்லா இடத்துலையும் அதிர்ஷ்டம்தான் பேசு. கட்டை நல்லா இருக்கணும், நமக்கு கேரக்டர் நல்லா இருக்கோ இல்லையோ, படத்தில் ஒரு கேரக்டர் நல்லா இருக்கோ இல்லையோ, இந்த படம் ஆரம்பித்த டைமு, அந்த தயாரிப்பாளர் பழனிசாமியோட கட்டம் நல்லா இருக்கணும், இந்த ஹீரோவோட கட்டம் பழனிசாமியோட கட்டத்துக்கு மேட்சிங்காக இருக்கணும், டைரக்டரோட கட்டம் இவங்க 2 பேர்த்தையும் கெடுக்காத ஒரு கட்டமாக இருக்கணும். ஸோ இதெல்லாம் தான் வந்து ஒரு நல்ல கட்டத்துக்கு உங்களை கொண்டு போகும் என்பது உண்மை. இது எல்லாரும் தான் படம் எடுக்கிறாங்க. இப்போ தான் சொல்லிகிட்டு இருந்தார், ஏகப்பட்ட படம் எடுக்கிறாங்க, ஒரு சில படத்தை உட்காந்து பார்க்கக்கூட முடியலன்னு ரொம்ப ஃபீல் பண்ணிட்டு இருந்தார். அதனால் தயாரிப்பாளர்கள் தான். எங்கே ஒருத்தர் சத்தம் போட்டு போனான் நம்ம தம்பி ராஜா, டேய் தயாரிப்பாளர்கள் தான் பெரிய ஆளுங்க, அதெல்லாம் சந்தேகமே இல்லை. முதல் ஆளுங்க தயாரிப்பாளர்கள் தான். ஆனால் சினிமா நிறைய தப்பான சினிமா எடுக்கிறது தயாரிப்பாளர்கள் தான். ஒருத்தர் உட்கார்ந்து படம் பார்க்குற மாதிரி எடுக்கணும்ல. ஒரு நல்ல கதையை கேட்கக்கூடிய ஒரு தயாரிப்பாளராக இருக்கணும். ஒரு நல்ல கண்டென்ட்டை படம் எடுக்கக்கூடிய தயாரிப்பாளர்கள் தான் தோற்று போயிட்டா வருத்தப்படணுமே தவிர, ஒரு 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 ஆள் கூட உட்கார்ந்து படம் பார்க்க முடியாத அளவுக்கு ஒரு படத்தை எடுக்கிற தயாரிப்பாளர்களை என்ன பண்ணலாம் சொல்லு, நீ வா சொல்லு. சும்மா சும்மா இயக்குனரையும் சேர்த்தான் சொல்கிறேன். நல்ல கண்டென்ட்டை கேட்டு நல்ல கண்டென்ட்டை நல்லா எடுக்கக்கூடிய இயக்குனர்கிட்ட கொடுக்கணும். நீ அப்போ தான் நீ சிறந்த தயாரிப்பாளர். நீ ஆமாம், ஏன் நீ செய்யலை? செய். இப்போ எத்தனை பாரு, எங்கள் சங்கத்துக்கு வா, கிட்டத்தட்ட 3000 டைரக்டர் இருக்காங்க. வா கேளு. நீ ஒரு தயாரிப்பாளராவது வந்து டைரக்டர் அசோசியேஷனில் உட்காந்து எனக்கு டைரக்டருக்கு வேணுங்க, நல்ல டைரக்டரு, நல்ல கதை வேணும், யாரோ ஒரு தயாரிப்பாளர் கேட்டிருக்கீங்களா? ஐயா நீ கேட்டிருக்கியா? அதெல்லாம் என்ன புது ஆளுங்களுக்கு? நீ பெரிய உருவாக்கு, முதல்ல நீ நல்ல ஆளா உருவாகையா, அதுக்கப்புறம் நீங்க புது டைரக்டருக்கு தான் இங்க இருக்கிறோம். எல்லா அசிஸ்டன்ட்டுகளையும் சேர்த்து தான் சொல்றேன். இயக்குனர் ஏன் புது டைரக்டர், ஏன் பழைய என்னை வச்சு நீ படம் பண்ண கூடாதா? ஏன் எனக்கு படம் பண்ண தெரியாதா? வா நீ. ஏன் நான் படம் பண்ண மாட்டேன்னா? நீ ஒரு ஒரு 1 கோடி ரூபாய் எடுத்து வா. நான் 1 கோடி ரூபாய்க்குள்ளே எவ்வளோ நாளில் படம் எடுக்கணும்னு சொல்லுவேன். நான் ஒரு கதையை சொல்கிறேன், அதை எடுத்து தர்றேன். வா. உனக்கு பயம், நீ வந்து அடுத்தவனை மிரட்டி நீ பெரிய ஆளுன்னு காட்டுறதுக்கு ஒரு படத்தை எடுக்கணும்னு நினைப்பேன். அதல்ல, உன் படத்தினுடைய அதாவது ஒரு அந்த கண்டென்ட்டும் அந்த படத்தை எடுக்கக்கூடிய விதமும் அந்த படத்தை பார்த்த உடனே மக்கள் பாராட்டுற இந்த விதமும் பார்த்து உனக்கு பேர் வரணுமே தவிர, இருக்கிறவங்களெல்லாம் அடிமைகள் மாதிரி நடத்தி நானும் தான் ஒரு படம் நான் சொன்னபடி எடு அப்படின்றது அல்ல படம். அதே மாதிரி டைரக்டருக்கும், டைரக்டர் ஒரு சிறந்த கதையை எடுத்து ஒரு நல்ல டைரக்டர்கிட்ட போய் ஒரு நல்ல கதையை கேளு, இல்லை ஒரு நல்ல கண்டென்ட் எடுத்து ஒரு நல்ல இந்த கண்டென்ட் இந்த டைரக்டர் பண்ணால் நல்லா இருக்கும்னா. எத்தனையோ பேர் டைரக்டர் இருக்காங்க இல்லையா? நீங்கள் பல படம் பார்த்துருக்கீங்கள? எந்த படத்தில் எந்த டைரக்டர் எந்த மாதிரியான கதையை சிறப்பாக பண்ணியிருக்காங்க, அந்த மாதிரி ஒரு டைரக்டரை தேடி வந்து புடி. நிறைய டைரக்டருக்கு வேலை இல்லாமல் இருக்காங்க, நல்ல டைரக்டருக்கு, என்னையும் சேர்த்து. சும்மா எல்லாம் பேசக்கூடாது. சும்மா நீ புது டைரக்டரை வச்சுட்டு அவனுக்கும் டைரக்ஷன் தெரிய மாட்டேங்குது, உனக்கும் கதை செலக்ட் பண்ண தெரிய மாட்டேங்குது. அப்புறம் வந்து ஏதோ நடிக்க சொல்லு, அப்புறம் இவனுக்கு சரியாக படம் எடுக்க மாட்டேன்ற கம்ப்ளைண்ட் வேறு கொண்டு வந்து கொடுப்பீங்க.
டைரக்டர் அசோசியேஷன். ஐயோ, முதல்ல அந்த டைரக்டர் மெம்பரே இல்லைப்பா, நான் எப்படி கம்ப்ளைண்ட் எடுக்கிறது? புரியுதா உங்களுக்கு? அதனால தான் சொன்னேன், நான் உன்னை கம்ப்ளைண்ட் டைரக்டர் அசோசியேஷனில் மெம்பர் ஆகிடு. நாளைக்கு உன் ப்ரொடியூசருக்கு உனக்கு பிரச்சனை வந்தேன்னா நான் தான் காப்பாற்ற வேண்டியதாக இருக்கு. புரியுதா? நான் கொஞ்சம் ஓப்பனாக பேசுகிறேன். அதான் மஞ்சு விரட்டு வந்து நான் வரும்போதே தம்பி அசோக் அவர்களுடைய ஃபோனில் நான் பார்த்துட்டேன். நான் கொஞ்சம் இதுக்கு லேட்டாக வந்தேன், அதனால் என்னை மன்னிச்சிருக்கேன். அவர் 2 நாளாக என்கிட்ட பேசிகிட்டு இருக்காரு. எங்கள் நம்பி நம்பி ஆண்டவர். அனைவருக்கும் வணக்கம். தமிழ்நாடு திரைப்பட இயக்குனர் சங்கம் சார்பாக இந்த வடமஞ்சு விரட்டு தயாரிப்பாளருக்கும் இயக்குனருக்கும் ஹீரோவுக்கும் பொன்னாடை போட்டுரும். அது போட்டுடல, நான் பேசிடுறேன். பொன்னாடை போத்தா கதையை முடிஞ்சதுன்னு அர்த்தம். இந்த பொன்னாடை போத்துறதே நிறுத்தணும், போரடி. ஆமாம். எங்கள் சங்கத்தில் தான் இந்த மாதிரி நாங்கள் எல்லாத்தையும் பொன்னாடை போத்துருவோம். ஏன்னா அடுத்தது அவன் திருப்பி ஜெயிச்சு வருவானான்றது தெரியாது, முதல்லையே போட்டுருணும். உலகத்தில் எவ்வளவு சிரமங்கள் இருக்குது பாருங்கள். அத்தனை சிரமங்களை தாண்டி ஒரு தயாரிப்பாளர் வந்து இந்த மாதிரி ஒரு படம் எடுக்க ரொம்ப கஷ்டம். ஏன்னா நான் ஒரு படம் எடுத்தேன், ராஜகுமாரன் ஒரு படம். நீங்கள் அதான் பார்த்தீங்களா இல்லையா? தானே ஆடி வரட்டும் மயிலக்காலே தேடி விரட்டி கொடியை கட்டட்டும் சூரன் அப்படின்னு ஒரு பாட்டு கூட எழுதிட்டு, அந்த அந்த மஞ்சு விரட்டு தான். மஞ்சு விரட்டை வச்ச ஒரு சீக்வன்ஸு, அதை தொடர்ந்து ஒரு பாட்டு. பிரபு சார் அந்த மாடுகளை வச்சு நம்ம படம் எடுக்க எவ்வளவு கஷ்டம் தெரியுங்களா? ஒரு ஷாட் எடுக்க முடியாது. நம்ம இங்கே வைப்போம், மாடு எங்கேயோ போய் நிற்கும். மாடு இங்கே வந்து எங்கள் ஃபேஸை காட்டுன்னா சொல்ல முடியும்? க்ளோஸ்அப் வைக்கிற மாடுன்னு நீங்கள் சொல்லி மாடுக்கிட்ட போய் முட்டி தள்ளி எல்லாத்தையும் காலி பண்ணிட்டு போயிடும். ஸோ அந்த மாடு அது மனுஷனுக்கு மாட்டுக்கு அந்த கான்டாக்ட் வரும்போது நம்ம எப்படியாவது கேமராவில் பிடிக்கணும். அந்த மாட்டை அது பழக்கின மாடாக இருந்தால் கூட கஷ்டம் சார். அது ஒரு வேகம் வரும்போது எதுக்கால ஹீரோ அசோக் பாவம் மெதுவாக இடிக்கலான்னெல்லாம் இடிக்காது, அடித்து தூக்கி காலி பண்ணிட்டு போயிடும். அந்த மாதிரி தான் நிறைய அந்த மாதிரி படம். இந்த மாதிரியான இந்த ஆக்ஷன் சீக்வன்ஸை எளிதில் நம்ம படமாக்குவது கஷ்டம். அது மாதிரி முதல் படத்துலேயே நிறைய டைம் எடுத்துக்கிட்டு, ஆனால் அதுக்கு பொருட்செலவு கூட ஆகும். அது 1 நாள் 2 நாள் எடுக்க முடியாது. அந்த ப்ராப்பர் ஷாட் வரலைன்னா அது தூக்கம் வராது டைரக்டருக்கு. அப்படி எடுத்தால் தாண்டா மஞ்சு விரட்டு நல்லாயிருக்கும். அந்த ஷாட் வரலைன்னா நல்லாயிருக்கும். இவன் பார்த்துருப்பான் சின்ன வயசுலேருந்து இல்லையா? அந்த மஞ்சு விரட்டு எப்படின்னா, அது ஒரு இடத்துல நம்ம கேமராவே வைக்க முடியாது சார் அந்த ஃபீல்டில். அதுதான் மேட்டர். அங்கே வச்சு எடுக்கிறது ரொம்ப கஷ்டம். அந்த எல்லாம் ஒரிஜினல் ஷாட்ஸாக இருக்குது. ஸோ அதுக்கு உங்களுடைய மனமார்ந்த வாழ்த்துக்கள். உங்களுடைய அது ரொம்ப கஷ்டமான விஷயத்தை ஒரு முதல் படத்திலேயே முயற்சி பண்ணி அழகர் பிக்சர்ஸ், நல்ல பேர் டைட்டில் அழகர் பிக்சர்ஸ். வாழ்த்துக்கள் பழனிசாமி. உங்களுக்கும் உங்கள் குழுவினருக்கும் மிகப்பெரிய வாழ்த்துக்கள். ஏன்னா இந்த மாதிரி ஒரு சூழ்நிலையில் இப்போ சொன்னாங்க, தேட்டரில் வந்து தேட்டருக்காரங்க போய் சிஎம் உட்காருங்க, தேட்டருக்காரங்க போய் சிஎம்மை பார்க்குறாங்க, டைரக்டருக்கு போய் சிஎம்மை பார்க்குறாங்க, தயாரிப்பாளர்கள் பார்க்குறாங்க. எல்லாம் பார்க்குறது சரி. நான் நம்ம சிஎம் கிட்ட எதிர்பார்க்கிறது என்னென்னா, இன்றைக்கி தமிழ் திரைத்துறை தான் மிகவும் காப்பாற்றப்பட வேண்டிய ஒரு சூழ்நிலையில் இருக்குது. மற்ற எல்லா திரைத்துறையும் தெலுங்கு, மலையாளம், கன்னடம் கூட நல்லா இருக்கு. இது ஏன் காப்பாற்றப்பட வேண்டிய இடத்துல இருக்குது அப்படின்னா, இதுக்கு காரணம்னு பார்த்தா எல்லா துறைகளுமே காரணம். எந்த துறையுமே இன்னொரு துறையோட கோஆர்டினேஷனில் இல்லைன்றது தான் உண்மை. பொதுவாக ஆந்திராவில் ஒரு ஹீரோ படம் நடிக்கிறாருன்னா, அந்த படத்துக்கு ஒரு கதையை ரெடி பண்ணுறாங்க. அது இவ்வளவு பட்ஜெட் ஆகுன்றாங்க. உடனே ஹீரோ கிட்ட பேசுகிறாங்க. ஹீரோ சார் இவ்வளவு 500 கோடி ரூபா ஆகும், 400 கோடி ரூபாய் ஆகும் பெரிய ஹீரோ கிட்ட சொல்லும்போது, அப்படியா சரி நீங்கள் முதல்ல படத்தை எடுங்க, எனக்கு ஒரு 1 கோடி ரூபா சம்பளம் கொடுங்க,
படத்தை ரிலீஸ் பண்ணுங்க, வர்றதில் எனக்கு பங்கு கொடுங்க அப்படின்னு போயிடுறாங்க. கன்னடத்துலேயும் சரி, தெலுங்குலேயும் சரி. அவங்க பெரிய பெரிய படங்கள் எடுக்கிறாங்க. லாஸ் வந்தால் ஹீரோவுக்கும் போகுது, எல்லாத்துக்குமே லாஸ் பிரிஞ்சுக்குது. இப்போ நம்ம ஹீரோக்கள் சொன்னாவும் கேட்க மாட்றாங்க. பெரிய ஹீரோக்கள் நம்ம டைரக்டர்களை கரெக்டாக பிளான் பண்ணி படம் எடுங்கடான்னா அதுக்கு நம்ம ஆளுக்கு செட் ஆக மாட்டேன்றாங்க. பிளான் பண்ணி படம் எடுக்கிற உதயகுமார், பேரரசுக்கு படமும் கொடுக்க மாட்டுறாங்க. பின்னாடி உட்காந்துட்டு தயாரிப்பாளர்கள் தான் நம்பர் 1, தயாரிப்பாளர் தான் நம்பர் 1 வேறு சொல்லிட்டு இருக்காங்க. நாங்கள் இல்லைன்னா சொன்னோம், நீங்கள் தான் நம்பர் 1 தயாரிப்பாளர். அதான் சொல்கிறேன், நான் என்னையும் சொல்றது, தயாரிப்பாளர் தான் நம்பர் 1. படத்தை உருவாக்குறதையும் சரி, படத்தை சொதப்புறதுலையும் சரி, அதில் எது நம்ம எந்த தயாரிப்பாளராக இருக்க விரும்புகிறோன்றது தான் நமக்கு முக்கியம். அதனால் அரசாங்கத்துக்கு நான் என்ன சொல்கிறேன்னா, தியேட்டருக்காரங்க போய் எனக்கு 250 ரூபா டிக்கெட்டை 350 ரூபாயா மாற்றுங்கன்னு கேட்பேன். இயக்குநர்கள் சங்கத்திலேருந்து போய் எங்களுடைய கிரியேட்டர்களுக்கு ஒரு உத்தரவாதத்தை கொடுங்க அப்படின்னு கேட்போம். எழுத்தாளர்களுக்கு போய் எழுத்தாளர்களுக்கு உண்டான இது கரெக்டாக வரமாட்டேங்குது, எங்களுக்கு அதெல்லாம் அனுசரணையாக பண்ணுறதுக்கு ஏதாச்சும் ஒரு செயல் திட்டம் கொடுங்கன்னு கேட்போம். அதே மாதிரி நடிகர் சங்கத்தில் போய் எங்கள் நடிகர்கள் வாங்குகிற சம்பளத்தை நாங்கள் குறைச்சிக்கவே மாட்டோம், அது ஏங்க நடிகர்கள்கிட்ட மட்டும் சண்டை போடுறாங்க, அதுக்கு நீங்கள் குரல் கொடுக்கணும்னு கேட்பாங்க. ஆக மொத்தம் இருக்கிற குழப்பம் வேண்டான்னு நம்ம திரையுலகத்தினர் முதல்ல போய் எல்லாரும் நம்மளுடைய மனுவை கொடுத்தோம்னா அவர் மென்டல் ஆகிடுவார். அதனால தான் நாங்கள் இயக்குனர் சங்கத்தின் சார்பாக போய் எந்த கோரிக்கையும் இல்லை, நீங்கள் நல்லபடியாக ஒரு நல்லாட்சியை தர வேண்டும், அதற்கு நாங்கள் மனப்பூர்வமாக எல்லாரும் ஒத்துழைக்கிறோம் அப்படின்னு சொல்லிட்டு வந்தோம். அப்படி திரையுலகத்திற்கு அடுத்தது என்ன நல்லது செய்யலாம், அது அவர் ஆர்வமாக இருக்கிறார். நல்லது செய்யலாம் அப்படின்னு ஒரு முடிவு எடுத்தாங்கன்னா அதில் அனைத்து துறையினரையும் அழைத்து அமர வைத்து, ஒன்றாக அமர வைத்து, எந்தெந்த துறை எப்படி எப்படி செயல்பட்டால் சினிமா துறைக்கு நன்மை பயக்கும் என்பதை தயவு செய்து அது எல்லோரும் சேர்ந்து ஒரு முடிவெடுத்து, நம்ம சின்ன படங்களுக்கெல்லாம் நமக்கு 70 ரூபாய் 80 ரூபாய்க்கு டிக்கெட் வாங்கிட்டு தான் பாம்பேலேயே ஓட்டுறானுங்க. பாம்பேயில் ஒரு சாரார் படம் 300 ரூபாய் கலெக்ஷன் டிக்கெட் ரேட்டு, இன்னொரு சாரார் படம், அதாவது சின்ன பட்ஜெட்டில் எடுக்கிற படங்களுக்கெல்லாம் 70 ரூபாயிலிருந்து 80 ரூபாய் தான் மல்டிப்ளெக்ஸ்லேயே தியேட்டர் ரேட்டு. அப்போ அதுக்கு கூட்டம் வருது. ஆக நிறைய விஷயத்தை அனலைஸ் பண்ண வேண்டியிருக்கு. சின்ன படங்களுக்கு வாய்ப்பு இருக்குது, சின்ன படங்களை பார்க்க நிறைய பேர் வருவாங்க. டிக்கெட் ரேட் நம்ம 1000 ரூபா 300 ரூபான்னா ஒரு குடும்பம் போகும்போது 2000 ரூபாய் ஆயிடுது. 70 ரூபாய்னா ஒரு குடும்பம் 250 ரூபாய்க்குள்ளே 4 பேர் போய் படம் பார்த்துடலாம். ஆக இதையெல்லாம் மனதில் வைத்து திரைத்துறையினர் அனைவரையும் அழைத்து பேசி ஒரு நல்ல தீர்வை அரசாங்கம் உருவாக்கும் என்று நம்பலாம், நிச்சயமாக நம்பலாம். மஞ்சு விரட்டு திரைப்படம் இசை யாருப்பா? நல்லா இருந்தது, பேக்ரவுண்ட் மியூசிக் பியூட்டிஃபுல்லாக இருந்தது, அது மிரட்டலாக இருந்தது, நல்லா இருக்கு, சூப்பர், வாழ்த்துகள். இது ஹீரோயின் ரொம்ப அழகாக பேசினாங்க, அதனால் துருத்துருன்னு பண்ணியிருக்கீங்க நீங்கள், சூப்பர். நல்லா முதல் படத்துலேயே ரொம்ப மிக பிரமாதமாக இருந்தது. அந்த கதாபாத்திரத்தை அப்படியே கரெக்டாக அந்த கிராமிய பெண்ணுக்கு உண்டான அந்த சிலுங்களும் அந்த துடுக்குத்தனமும் நல்லா இருந்தது. அதே மாதிரி உங்கள் ஹீரோவை விட்டே கொடுக்கல, ஹீரோ நல்லா உங்களுக்கு ஹெல்ப் பண்ணியிருக்கிறாரு, வாழ்த்துக்கள் அசோக். ஒரு நல்ல ஆர்டிஸ்ட்டு கூட ஒர்க் பண்ணும்போது எனி கோ ஆர்டிஸ்ட் கேன் பிகம் அ குட் ஆர்டிஸ்ட். நல்ல கலைஞர்களோடு பணியாற்றும் போது எந்த புதுமுகமும் மிகச்சிறந்த முகமாக வருவதற்கு வாய்ப்புகள் அதிகம். ஆக ஒளிப்பதிவு கூட ரொம்ப நல்லா பண்ணியிருக்கீங்க, கேமராமேன் நீங்கள் பிரமாதம், லவ்லி. என்ன பட்ஜெட் ஆகிருக்கு வெளியில் சொல்ல முடியாதோ, வெளியில் சொல்கிறது ஒரு இப்படித்தான் சினிமா. எந்த பட்ஜெட்டாக இருந்தாலும் இந்த பெரிய பிரம்மாண்டமான பட்ஜெட் படம் மாதிரி எடுத்திருக்கீங்க, அதுக்கு இயக்குனருக்கும் தயாரிப்பாளருக்கும் ஒளிப்பதிவாளருக்கும் அது சொல்லவே வேண்டாம், கடைசியில் ஒரு நாள் வெளியே தெரிஞ்சிடும்ல.
அப்போவே தெரியட்டும். இந்த திரைப்படம் மிகச்சிறப்பான திரைப்படமாக இருக்க வேண்டும். இது வெற்றி பெற எனது மனமார்ந்த வாழ்த்துக்களை தமிழ்நாடு திரைப்பட இயக்குனர்கள் சங்கத்தின் சார்பாக நான் தெரிவித்துக்கொண்டு, என் அன்புக்குரிய பிரியத்திற்குரிய பத்திரிகை ஊடக நண்பர்கள் எல்லாம் நிறைய பத்திரிகைகள் இப்போல்லாம் ஃபோட்டோவை போடுறதே இல்லை. ஃபோட்டோவை போட்டு இந்த படப்பிடிப்பு நடக்குது, அந்த படம் ஏதோ ஒரு நிறைய ஃபோட்டோஸ் அனுப்புங்கப்பா. ஃபோட்டோஸ் அனுப்பிச்சா போட்டுகிட்டே இருப்பாங்க. அவங்க ஒவ்வொரு வாரமும் ஃபோட்டோவை அவங்க தேடுறதுக்கு ஆள் பிடிக்க வேண்டியதாக இருக்குது. அதனால் இந்த ஃபோட்டோவே பேப்பர் பார்க்குறேன் நான். பேப்பரில் சரியாகவே ஃபோட்டோவே வர மாட்டேங்குது. ஒவ்வொரு ஃபோட்டோவுக்கும் ஒரு கதையை போடுவீங்க. அதெல்லாம் எங்கே போச்சு சாமி? அதெல்லாம் திருப்பி கொண்டு வாங்க. சினிமாவை காப்பாற்றுங்க, உங்கள் கையில் தான் இருக்குது. அதே மாதிரி இந்த படத்தை மிகச்சிறந்த படமாக்க, மிக வெற்றி படமாக அமைய உங்களுடைய ஒத்துழைப்பு தர வேண்டும் என்று கூறி நன்றி கூறி விடைபெறுகிறேன். நன்றி, வணக்கம். பத்திரிகை மற்றும் ஊடகத்துறை நண்பர்கள் அனைவருக்கும் என்னுடைய மாலை வணக்கத்தை தெரிவித்துக் கொள்கிறேன். கொஞ்சம் த்ரோட் பெயின், அதனால் கொஞ்சம் தாமதமாக வந்தேன், வர முடியல. ஸோ வட மஞ்சு விரட்டு அப்படிங்கிற அந்த டைட்டில் வந்து ரொம்ப ஒரு வைப்பான ஒரு டைட்டில், ஒரு பாசிட்டிவான வைப்பு இருக்குது. நான் அதனால் இயக்குனருக்கு என்னுடைய மனமார்ந்த வாழ்த்துக்கள். சங்கிலி சார், ஸோ நிறையா படம் பண்ணணும் நீங்கள். அதே மாதிரி தயாரிப்பாளர், இன்றைக்கி வந்து தயாரிப்பாளரை பற்றி மாஸ்டர் கூட இப்போ ஒரு சொன்னார் ப்ரீவியஸாக பேசும்பொழுது. அது ரொம்ப மன நெகிழ்ச்சியானது. ஒவ்வொரு மேடையில் நம்ம அதை தான் பேசுகிறோம். ஸோ அதுக்கு முன்னாடி வந்து மேடையில் வீற்றிருக்கக்கூடிய கலைத்துறை ஜாம்பவன்களான அன்பு சகோதரர்கள் அன்புச்செழியன் அண்ணன் அவர்களும் சரி, இயக்குனர் இமயமாக போற்றப்படக்கூடிய பேரரசு அண்ணன் அவர்களும் சரி, அருமை சகோதரர் கூல் சுரேஷ் அண்ணன் அவர்கள், அருமை சகோதரர் சம்பத் அண்ணன் அவர்கள், இன்னும் நிறையா இருக்காங்க ஸ்டேஜில். எல்லாருக்கும் சொல்லணும், எல்லாருமே நம்மளுடைய சகோதரர்கள் தான். ஸ்டன் மாஸ்டர் கொஞ்சம் அழகாக பேசினாங்க. அசோக் அண்ணன் வந்து குறிப்பாக சொல்லணும் அப்படின்னா, அவர் இந்த நேரத்துக்குள்ளே ஒரு மிகப்பெரிய ஒரு உச்சத்தை அவர் அடைஞ்சிருக்கணும். மிகப்பெரிய ஒரு உச்சத்தை இப்போ அவர் உச்சத்தில் தான் இருக்கிறாரு. ஆனால் அந்த இலக்கு வந்து பத்தாது அவருக்கு. ஏன்னா அவருடைய அழகும் சரி, அவருடைய அந்த உடல் வடிவமைப்பும் சரி, அவருடைய பர்ஃபார்மன்ஸும் சரி, அவர் இன்னும் மிகப்பெரிய ஒரு உச்சத்துக்கு போயிருக்கணும். இந்த இலக்கு இல்லாமல் அது என்ன காரணம் என்னங்கிறது தெரியல. நான் வந்து நிறைய நாள் அதை நான் பார்த்துக்கிட்டே இருப்பேன். அவருடைய சின்ன சின்ன விஷயங்கள் எல்லாத்தையும் நான் நோட் பண்ணி அனலைஸ் பண்ணும் பொழுது சூப்பராக இருக்கார் அசோக் அண்ணன். ஏன் வந்து இன்னும் இப்போது நம்ம அருண்விஜய் சாரை சொல்லிட்டு இருந்தோம்ல, அருந்து மரியாமல் படத்தில் வந்துட்டு அவர் வர்றதுக்கு முன்னாடி எப்படி இருந்தார், இப்போ எப்படி இருக்கிறாருன்னு, அந்த மாதிரி ஒரு பிளேஸ் வந்து அசோக் அண்ணனுக்கு கிடைக்கணும். அது இந்த வட மஞ்சு விரட்டில் இருக்கும் அப்படிங்கிற நம்பிக்கையில் அவருக்கு என்னுடைய மனமார்ந்த வாழ்த்துக்களை தெரிவிச்சுக்கிறேன். ஸோ ஒரு சில விஷயங்கள் சொல்லிக்கிறேன்னா உங்கள் அனுமதியோட. ஏன்னா தயாரிப்பாளரை பற்றி நம்ம அண்ணன் ஸ்டன் மாஸ்டர் சொல்லிட்டு போனார், இந்த படம் வந்து தயாரிப்பாளர் இல்லைன்னா வாய்ப்பே இல்லைன்னு சொல்லி மேடைக்கு மேடை பேசுகிறோம். ஆனால் அந்த தயாரிப்பாளர்கள் வந்து யாருமே கண்டுக்கிறது இல்லை. ஏன்னா சமீபத்தில் நம்ம எல்லாருக்குமே தெரியும், ராஜனனுடைய ராஜனன் அவருடைய மறைவு வந்து மிகப்பெரிய ஒரு இழப்பு. அதுக்கு முன்னாடி ஆர்பி சௌத்ரி சார் இருந்தாங்க, அது ஒரு மிகப்பெரிய இழப்பு. அதுக்கடுத்து ராஜனன் இந்த மாதிரி உங்களை பல மேடைகளில் பல வருடங்களாக உங்களை மகிழ்விச்சவர், சிரிக்க வச்சவர், சிந்திக்க வச்சவர், உணர்ச்சி வசப்பட்டு உங்களை பேச வச்சவர் ராஜனன். அவருடைய மறைவு அனைவருக்கும் மிகப்பெரிய ஒரு இழப்பு. அந்த மறைவில் ஒரு தயாரிப்பாளர் மறைஞ்சிருக்கிறாரு. ஆனால் அதுக்கு மக்கள் அவ்வளவா வரலை. அரசியல் பிரமுகர்கள் வந்தாங்க, தயாரிப்பாளர் நாங்கள் கிடந்தேன், ஒரு பர்டிகுலர் பீப்புள்ஸ் மட்டும்தான் வந்தாங்க. ஆனால் எல்லாரும் வரல. ஆனால் எதுக்காக இதை நான் சொல்ல வர்றேன்னா அன்பு அண்ணன், ஏன்னா நீங்கள் நிறைய போராடிட்டு இருக்கீங்க, இன்னொரு ராஜன் அண்ணன் நீங்கள். ஸோ இந்த இடத்துல ஒரு நடிகர் தப்பாக நினச்சிக்கிடாதீங்க. அந்த ஏஜில் அண்ணன் ஏஜ்லேயே ஒரு நடிகராக இருந்து ஒரு தவறு நடந்திருந்தால் ஒட்டுமொத்த திரையுலகம் திரண்டு இருக்கும், மிகப்பெரிய ஊர்வலம் நடந்திருக்கும், அவர்களுக்கு இறுதிச் சடங்கு நடத்தி இருப்பார்கள். இந்த இடத்துல நான் பேசக்கூடாது, வேதனை எனக்கு. ஏன்னா அந்த ஸ்டன் மாஸ்டர் சொன்னார், தயாரிப்பாளர்லாம் ஒன்றும் இல்லை, இன்னைக்கு இந்த வட மஞ்சு விரட்டு இல்லைன்னா இந்த இயக்குனர் இல்லை, இந்த இயக்குனருடைய படைப்பாற்றல் இல்லைன்னா இந்த படம் இல்லை, அசோக் அண்ணன் இங்கே இல்லை, இங்கே அன்புச்செழியன் இல்லை, சம்பத் அண்ணன் இல்லை, கூல் சுரேஷ் அண்ணன் இல்லை, இந்த மேடையில் ஒட்டுமொத்த திரையுலகம் திரண்டு இருக்குன்னா அதில் நானும் இல்லை, நீங்களும் இல்லை. அப்போ எல்லாத்துக்கும் மூல காரணம் தயாரிப்பாளர்களை வந்து வேல்யூ பண்ணுங்க, அவங்கள மதிங்க. ஒரு இன்னைக்கு வந்து நம்ம ஹீரோவை பார்க்குற உச்சத்தில் தயாரிப்பாளர்களை பாருங்கள். ஏன்னா ஸ்க்ரீனில் பார்க்குறது ஆடியன்ஸ் பார்த்துட்டு போட்டோம். ஆனால் நம்ம எல்லாமே இண்டஸ்ட்ரிக்குள்ளே இருக்கிறோம். மீடியாக்களும் சரி, இந்த சினிமாவில் இருக்கக்கூடிய ஹோல் டெக்னீஷியன்ஸ் ஒரு எல்லாமே உங்களுக்கு இந்த அமைப்பில் இருக்கக்கூடிய வெப்சைட் இருக்க எல்லாருமே சரி, எல்லா ஊழியர்களும் தொழிலாளர்களும் தொழில்நுட்ப வல்லுநர்களும் தயாரிப்பாளர்களை வந்து வேல்யூ பண்ணணும். ஸோ இந்த வட மஞ்சு விரட்டு படம் மாபெரும் வெற்றியடைய வேண்டும் என்று மனதார வாழ்த்துக்கொள்கிறேன். ஒரு சிறு பதிவு தான். அந்த நம்ம அண்ணனை பற்றி சொன்னேன், ராஜா அண்ணன் இந்த மேடையில் என்னை பற்றி நிறையா பேசியிருக்காரு.
அவருடைய இழப்பை சரிகட்ட முடியாது. ஆனால் அவரிடம் இருந்து வாங்கியிருக்கக்கூடிய பண வகைகள், முதலீடுகள் எதற்காக இறந்தார் என்பதை அவருடைய குடும்பமே வந்து அதை முன்னிறுத்தி உங்கள் எல்லார்ட்டையும் பகிர்ந்திருக்காங்க. எல்லா தொகைகளையும் அந்த வரக்கூடிய பல கோடி ரூபாய் பணம் யார் யாருன்னு என்கிட்டயே பல முறை லிஸ்ட்டை காட்டியிருக்காரு. ராஜண்ணன் பல முறை லிஸ்ட்டை என்கிட்ட காட்டியிருக்காரு. நான் சொன்னால் நல்லா இருக்காது, அவங்க குடும்பத்து உறுப்பினர்கள் விரைவில் சொல்லுவாங்க. மனசாட்சியோட அவர் ஆத்மா பழி வாங்குறதுக்குள்ளே கொண்டு போய் திரும்ப கொடுத்துருங்க, நல்லா இருப்பீங்க. இந்த வட மஞ்சு விரட்டு படம் மூலமாக அந்த வருவாய் வரட்டும், அவங்களுக்கு குடும்பம் நல்லா இருக்கட்டும், அவர் ஆத்மா சாந்தி அடையட்டும். தயாரிப்பாளர்களை பழி வாங்காதீங்க. ஒரு நல்ல படைப்புகளை கொடுக்கறது இன்னைக்குங்க. ஒரு இயக்குனர் இமயமாக இன்னைக்கு நம்ம பார்க்கப்படக்கூடிய ஒரு அதிரடி நாயகனாக இருக்கக்கூடிய பேரரசு அண்ணன் வந்து ஒவ்வொரு ஆடியோ லான்ச்சில் வந்து எல்லாரையும் பாராட்டுறாரு. நான் பல முறை நாங்கள் வந்து தயாரிப்பு சங்கத்தில் மீட்டிங்கில் அண்ணனை பார்த்துருக்கேன். அவருடைய பேச்சாற்றல் எல்லாமே வந்து தயாரிப்பாளர்களை பாதிக்கிற மாதிரி இருக்காது, அவங்கள பாதுகாக்கிற மாதிரியே தான் இருக்கும். அதனால தான் இன்றைக்கி அவர் இந்த இடத்துல இருந்து உட்காந்து எல்லாரையும் வாழ்த்திட்டு இருக்காரு, பாராட்டிட்டு இருக்காரு. ஸோ அந்த தயாரிப்பாளர்களை வேல்யூ பண்ணுங்கள், எல்லாருமே வேல்யூ பண்ணணும்னு தான் சொல்ல வரேன் நான். ஸோ இயக்குனர் ரொம்ப ஒரு எளிமையான பண்பான மனிதர். இந்த விழாவில் எனக்கு அழைப்பு கொடுத்த நண்பருக்கு என்னுடைய வாழ்த்துக்கள். அதே நேரத்தில் வந்து தம்பி சாரதி வருங்கால இயக்குனர், அவருக்கு என்னுடைய வாழ்த்துக்கள். தயாரிப்பாளரை மிகப்பெரிய வருவாய் ஈட்டணும் இந்த படத்தில். ஆமாம், எல்லாருக்கும் என்னுடைய வாழ்த்துக்கள். அசோகண்ணா ஜெயிப்போம், விரைவில் மிகப்பெரிய இலக்கை அடைவோம். உங்களுக்கான பிளேஸ் காலியாக இருக்குண்ணா, இப்போ ரொம்ப காலியாக இருக்குது, நிறைய ஸ்பேஸ் இருக்குது. பட்டையை கிளப்புங்க. அண்ணன் பக்கத்தில் உட்காந்துருக்கீங்க, பேரரசு அண்ணன் பக்கத்தில், பட்டையை கிளப்புங்க. தொகுப்பாளினி மேடம் அக்கா அவர்களுக்கு ரொம்ப நன்றி. முதல் முறையாக என்னை அவங்க கூப்பிட்ருக்காங்க இந்த சினிமாக்குள்ளே நான் வந்ததில். ஸோ அனைவருக்கும் என்னுடைய வாழ்த்துக்கள், நன்றி. வணக்கம். இங்கே வந்திருக்க எல்லாருக்குமே நன்றி. ஹாப்பியாக இருக்குது, ரொம்ப சந்தோஷமாக இருக்குது, கொஞ்சம் பயமாகவும் இருக்குது. சார் அழகு பிக்சர் பழனிசாமி சாருக்கு ரொம்ப நன்றி எனக்கு இந்த ஆப்பர்ச்சுனிட்டி தந்ததுக்கு. டைரக்டர் சங்லி சார், தேங்க்யூ சார். அவர் செட்டில் எப்பவுமே ஒரு மாதிரி அப்படியே அப்படி இருப்பார். அவரை பார்த்து நான் நிறைய அட்மையர் பண்ணியிருக்கேன். அந்த ஊரில் இருக்கிற மாதிரியே நான் ஃபர்ஸ்ட் டைம் அப்படி பார்க்குற, ஐ மீன் அந்த மாதிரி ஒரு பர்சனெல்லாம் பார்க்குறது. அப்புறம் கேமரா டீம், ஈஸ்வரன் டீம் சூப்பராக பண்ணியிருக்கீங்க, தேங்க்யூ ஸோ மச். தினேஷ் சார், எக்ஸிக்யூட்டிவ் ப்ரொடியூசர், தேங்க்யூ சார், தேங்க்யூ ஸோ மச். அப்புறம் ஏடி சந்துரு, தர்மண்ணா, சுரேந்தர் சார், இவங்கெல்லாம் நிறைய ஹெல்ப் பண்ணாங்க. எனக்கு ரொம்ப கஷ்டமாக இருந்துச்சு அந்த மதுரை, அந்த பாடி லாங்குவேஜ் ஸ்லாங் எல்லாம் ஒரு மாதிரியாக இருந்துச்சு. அவங்க தான் லைக் இப்படி பண்ணுங்க அப்படி பண்ணுங்கன்னு ரொம்ப ஹெல்ப் பண்ணாங்க, தேங்க்யூ ஸோ மச். நீங்கள் இல்லைனா என்னால் தெரியல இந்த அளவுக்கு பண்ணியிருக்க முடியுமா என்னன்னுட்டு. சார் எல்லாருக்கும் நன்றி சார் வந்ததுக்கு. அப்புறமா ஃபைனலாக என்னோட கோஸ்டார் அசோக் சார், நான் புதுசு தான், பட் ஸ்டில் அவர் ரொம்ப கம்ஃபர்டபுளாக இருந்தார், என்னை கம்ஃபர்டபுளாக வச்சுட்டார். ரொம்ப கைண்டான ஒரு பர்சன், ரொம்ப டெடிக்கேட்டடாக இருப்பாங்க. அவர் எப்போவே லைக் நான் அவர்கிட்ட போனால் பேசவே முடியாது, அவர் ஒர்க் பண்ணுறதெல்லாம் எனக்கு ரொம்ப பிடிக்கும். தேங்க்யூ சார், தேங்க்யூ. நீங்கள் அப்படி கம்ஃபர்டபுளாக இருந்ததுனால தான் சார் என்னால் இதெல்லாம் பண்ண முடிஞ்சிச்சு, தேங்க்யூ ஸோ மச். அப்புறம் என் கூட ஒர்க் பண்ண எல்லாருக்கும் ரொம்ப நன்றி. ஸோ அவ்வளோதான், தேங்க்யூ. உங்கள் லவ் அண்ட் சப்போர்ட் எங்களுக்கு ரொம்ப முக்கியம், ஸோ சப்போர்ட் பண்ணுங்கள், தேங்க்யூ. பாடகர்கள், இயக்குநர்கள், சக நடிகர்கள், தொழில்நுட்ப கலைஞர்கள், நண்பர்கள், அதே போல் மேடையில் இடம் கம்மியாக இருக்கிறதுனால பட் அதே மாதிரி ஆடியன்ஸ்லேயும் உட்காந்து இந்த விழாவை கௌரவித்த அனைத்து நல்ல உள்ளங்கள், நமக்கு ஆசீர்வாதம் பண்ண வந்த அத்தனை நல்ல உள்ளங்களுக்கும், ப்ரெஸ் மீடியா ஃப்ரெட்டர்னிட்டியிலேருந்து ஊடக நண்பர்கள், குடும்பத்தினர் அனைவருக்கும் மனமார்ந்த நன்றி, மனமார்ந்த வணக்கங்கள். தேங்க்யூ ஃபார் பீயிங் ஹியர். ஐ திங்க் ஒரு ஃபேமிலி ஃபங்க்ஷன் மாதிரி இருக்குது. இவ்வளோ சீனியர்ஸ் எல்லாம் வந்து மனசால் வாழ்த்தி ஒரு ஊக்கம் கொடுக்கும்போது அதை கேட்டுகிட்டே இருக்கிறதுல இன்னும் ஒரு மகிழ்ச்சி இருக்குது. அண்ட் தேங்க்ஸ் டு ஆல் தி சீனியர்ஸ். இப்போ ஆர்வி உதயகுமார் சாரோ இல்லை பேரரசு சாரோ, ஆல் தி அதர் சீனியர், சம்பத்ராம் சாரெல்லாம் சொன்ன மாதிரி முருகா படத்துலேருந்து வி ஹவ் பீன் ஒர்க்கிங் டுகெதர். ஒரு ஃபேமிலியாக சேர்ந்து இருக்கிற ஒரு அழகான மகிழ்ச்சியான ஒரு தருணம். தேங்க்யூ டு ஒன் அண்ட் ஆல் ஃபார் பீயிங் ஹியர் அண்ட் பிளெஸிங் அஸ். தேங்க்யூ. இந்த தருணத்தில் ஆக்சுவலி இந்த இன்விடேஷன் கார்டில் இன்னொருத்தரோட பேர் இருந்துச்சு, பட் அவர் இன்னைக்கு நம்ம கூட ஃபிசிக்கலி இல்லை. திரு கே ராஜன் ஐயா அவர்கள். அவர் பேரே என் ஃபோனில் ப்ரொடியூசர் போல்டு ராஜன் சார் அப்படி தான் நான் சேவ் பண்ணி வச்சுருக்கேன். பிந்தாஸாக போல்டாக மனசில் இருக்கிறது டிரான்ஸ்பரண்ட்டாக வந்து பேசுவார். அது சில பேருக்கு பிடிக்கும், சில பேருக்கு பிடிக்காது. பட் த பெஸ்ட் திங் இஸ் அதெல்லாம் நம்ம வீட்டில் இருக்கிற தாத்தா மாதிரி. தாத்தா வந்து நம்மளை திட்டினாருனாலும் நல்ல எண்ணத்தில் நம்ம நல்லா இருக்கணுங்கிற எண்ணத்தில் திட்டுவார். ஐ திங்க் பட் சடன்லி ஒரு நாள் அந்த தாத்தா இல்லைன்னு சொல்கிறப்ப ஒரு சின்ன சென்ஸ் ஆஃப் எம்டினஸ் இருக்கும். அந்த எம்டினஸ் நம்ம எல்லாருமே
ஆஸ் அ ஃபிலிம் ஃப்ரெட்டர்னிட்டி ஜென்யூன்லி ஃபீல் பண்ணுறோம். வி மிஸ் யூ ராஜன் சார். அண்ட் அவரோட மறைவு எந்த விதத்தில் நடந்துச்சோ தட் ஒன்லி டீச்சர்ஸ் அஸ் ஒன் திங், தட் லைஃப்பில் நம்ம எதை நோக்கி ஓடுறோன்னு கூட தெரியாமல் ஓடிக்கிட்டு இருக்கோம். சம்டைம்ஸ் அந்த சக்ஸஸா இல்லை அந்த காசா பணமா மகிழ்ச்சி சந்தோஷம் எங்கே இருக்குன்னு தெரியாமல் ஓடிட்டு இருக்கோம். த ஒன்லி திங் தட் வி காட் டு டூ இஸ் ஜஸ்ட் நல்லதை நினைப்போம், நல்லதை செய்வோம், நல்லா இருப்போம். ஐ திங்க் லெட் இஸ் நாட் ஹர்ட் எனிபடி. அட் தி எண்ட் ஆஃப் த டே மேக்ஸிமம் லிவ் அண்ட் லெட் லிவ் அண்ட் ஸ்ப்ரெட் லவ். நெக்ஸ்ட் நிறைய இருக்கிறதுக்கு மனசால் பேசுகிறப்ப ஐ திங்க் ஒரு ஃப்ளோவாக நிறைய போகும். கொஞ்சம் லென்த் ஆஃப் தி ஸ்பீச்சை குறைக்க பார்த்துக்கிறேன். வடம் மஞ்சு விரட்டு இந்த படம் எனக்கு ஒரு புது அனுபவமாக இருந்துச்சு, ஒரு புது எக்ஸ்பீரியன்ஸ். பிகாஸ் மஞ்சு விரட்டுன்னு ஒரு விளையாட்டு, ஒரு வீர விளையாட்டு இருக்குங்கிற விஷயம் எனக்கு இதுக்கு முன்னாடியே தெரியல. ஜல்லிக்கட்டு நம்ம எல்லாருமே கேள்விப்பட்டிருக்கோம். மஞ்சு விரட்டுன்னு வந்து இயக்குனர் திரு சங்கிலி அவர்கள் வந்து எனக்கு வந்து நரேட் பண்ண வரப்ப, அண்ட் அவரை பேச கூப்பிட்டா தெரியும், குடு 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 குடுன்னு பேசுவார். அது எப்படி அவர் பேசின வார்த்தையெல்லாம் உங்களுக்கு புரிஞ்சிச்சுனான்னு நான் முதல்ல உங்களை வார்ன் பண்ணிடுறேன். ஓடுவார். அப்போ அவர் கதை சொல்லும்போது நம்ம வேறு நடுவில் பிரேக்கும் அடிக்கக்கூடாதா? சரிண்ணா, மாடு, என்ன உண்மைண்ணா, மாமா மின்னல் தான் பேசி. பட் there was ஒன் திங், எனக்கு ஒரு புது வாழ்வியலை, ஒரு புது அனுபவத்தை அனுபவிக்க கொடுத்த அந்த வாய்ப்புக்கு நான் சங்கிலி சருக்கு நன்றி. ஏன்னா இது ஃபர்ஸ்ட் ஆஃப் ஆல் அந்த சங்கிலி சர்கிட்ட எனக்கு இன்ட்ரடியூஸ் பண்ணது இந்த படத்தோட எக்ஸிக்யூட்டிவ் ப்ரொடியூசர் தினேஷ் அண்ணன். அவருக்கு மனமார்ந்த நன்றி. பிகாஸ் இட் வாஸ் த்ரூ ஹிம் தட் எனக்கு இந்த டீமே அறிமுகமாச்சு. அண்ட் இயக்குனர் பற்றி சொல்லும்போது, இயக்குனரோட ஒரு படையினால தான் இது ஃப்ராங்க்லி ஸ்க்ரீனில் இன்றைக்கி இந்த படம் பிரதிபலிச்சிருக்கு. டு தி என்டையர் டீம் ஆஃப் அசிஸ்டன்ட் டைரக்டர்ஸ், தட் இஸ் சுரேந்தர் சார், தர்மா சார், சந்துரு சார், பீட்டர் சார், ஜெய அண்ணா, everybody. I mean, they've stood by to make this film what it is today. And நடுவில் சொல்லும்போது சம்டைம்ஸ் ஒரு 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 எழுத்தாளர் வேணும்னா ஒரு புக்கை வெளியிட்டுடலாம், ஒரு ஆக்டர் ஸ்டேஜ் ட்ராமா தியேட்டர்லாம் பண்ணிடலாம். ஆனால் ஒரு சினிமா நடக்கணும்னா அதுக்கு அஸ்திவாரம், அதுக்கு முதலாளி, அதுக்கு முதல் போடுற ஒரு ப்ரொடியூசர், அந்த தயாரிப்பாளர் அவர் தேவை. அண்ட் இது ஒரு சின்ன படமே இல்லை. பிகாஸ் ஒரு படத்தோட கணிப்பு அதோட எவ்வளோ பொருளாதாரம் போட்டு பண்ணியிருக்குங்கிற விஷயம் அதோட மேக்னிடியூட சஃபைஸ் பண்ணாது. ஏன்னா சாதாரணமாக ஒரு புது ப்ரொடியூசரை பிடிக்கும்போது, சார் ஒரே ஒரு லொக்கேஷனில் நடக்கிற கதை சார், கதையில் அழுத்தம் இருக்கும் சார், பெரிய காஸ்ட் ஆஃப் ப்ரொடக்ஷன் இல்லை சார், இதுக்குள்ளே முடிக்கலாம் சார்னு ஒருத்தரை மயக்கலாம். நம்ம ஊரோட நம்ம கலாச்சாரத்தை, நம்ம பண்பாட்டை நம்ம ஸ்க்ரீனில் அப்படி பிரதிபலிக்கணும்னு ஒரு டெசிஷன் எடுத்து ஒரு விஷனோட கெத்தாக வந்த ப்ரொடியூசர் தான் திரு ஏ. பழனிசாமி அவர்கள். இது சின்ன படமே இல்லை. எனக்கு முருகா அசோக்னு சொல்கிறாங்க, எனக்கு தயாரிப்பாளராக அமைஞ்சு வரும் பழனிசாமி தான். அண்ட் ஆனால் ஒரு ஆஞ்சநேயர் மாதிரி அவரால் எல்லாம் பண்ண முடியும். ஆனால் அவர்கிட்ட சொல்லி காமிக்கணும். ஆஞ்சநேயர் எப்போவுமே அகம்பாவமாக கெத்தா நான் தாண்டான்னு இருக்க மாட்டார். அந்த மாதிரி இவர் அடக்க முடுக்குமா, இல்லை இந்த டைரக்ஷன் டீம் அவங்க பார்த்துக்குறாங்க சார். நான் சொன்னேன், அண்ணன் அதோட அஸ்திவாரம் காசு போட்டு படத்தை தயாரித்து நீங்கள் சில இடத்துல பி ஃபர்ம். அண்ட் இங்கே இருக்கிற சீனியர்ஸ்டையும் நான் ரிக்வெஸ்ட் பண்ணுறேன், ப்ளீஸ் தயவுசெய்து அவர் இன் டர்ம்ஸ் ஆஃப் பிஸ்னஸ் ஆல்சோ கொஞ்சம் கைடு பண்ணுங்கள் சார். பிகாஸ் ஒரு படத்தை நேர்த்தியாக நல்லா பண்ணி முடிச்சிட்டாரு சார். அதை ப்ராப்பராக ஆடியன்ஸை கரை சேர்க்கறதுக்கு வில் நீட் யோர் கைடன்ஸ் சார். ஆனால் நீங்கள் உங்கள் லைஃப்லேயே கெத்தாக இருங்கண்ணா. இன்றைக்கி ஐ திங்க் நீங்கள் ஜாதி பற்றி பேசலை, பட் எனக்கு தெரியும் நீங்கள் முத்தரையரோட அந்த லீனேஜில் வரீங்க. அவரை பற்றி வரலாறு நம்ம அவரை படிக்கும்போது, அவரெல்லாம் ஒரு வெற்றிக்கு முன்னாடியே பட்டாபிஷேகம் பண்ணி கெத்தாக போகிறவர். நீங்கள் ஜெயிப்பீங்கண்ணா, நீங்கள் நல்லா இருப்பீங்க, உங்கள் கூட நம்ம இருப்போம். நீங்கள் நல்லா பயணிக்கணும், வில் பி டுகெதர். நெக்ஸ்ட் I'll go a little fast. இந்த படத்தோட தொழில்நுட்ப கலைஞர்கள், விழாவோட நாயகன் முகேஷ் முனுசாமி. நான் முதல்ல ஆக்சுவலி நல்லா பேசலாம்னு நினச்சேன், நான் இப்போ கொஞ்சம் கொலகாண்டில் இருக்கேன். அவரும் அந்த லிரிசிஸ்ட் கூட, பாடலாசிரியர். இவங்க சுத்தமாக நல்லா படிக்கவே மாட்டாங்க. 10ஆம் கிளாஸு 10 அட்டெம்ப்ட்டு, 12ஆம் கிளாஸு 12 அட்டெம்ப்ட். அதனால தான் நான் ஸ்கூலில் படிக்கிற போதே எனக்கு அசோக் அண்ணன் தெரியும், நான் பிடிச்சிருக்கு, என் ஃபேனு, ஏதோ என் வயசை கூட்டுற மாதிரி. படிக்கவே மாட்டாங்க, யங் தத்தி பசங்க. படிப்பு தலையில் ஏறாதுன்னா ஒருத்தர் இசையமைப்பாளராக வந்துட்டார், ஒருத்தர் பாடலாசிரியராக வந்துட்டார். பட் ஜோக்ஸ் அபார்ட், முகேஷ் ஃபென்டாபுலஸ் மியூசிக் நண்பா, காட் பிளஸ் யூ. ஏன்னா ஒரு கதைக்களம் அமைஞ்சு அந்த ஊர் அந்த சவுண்ட்ஸை பாடுபடுவார்.
நம்ம நைட்டெல்லாம் பேசுவோன்னா அந்த லைவ் சவுண்டுக்கு அந்த இன்ஸ்ட்ருமெண்ட்டுக்கு இந்த ட்ரெய்லரில் இப்போ இந்த மூமெண்ட்டில் கொடுத்தா இதுக்குள்ள டெட்லைன் கூட ஒர்க் பண்ண ஜெனுவன்லி நல்லா பாடுபடுவார், நல்லா பாட்டு பாடுவார். இந்த ஒப்பாரி பாடல் அவர் சொன்னது இட்ஸ் a பியூட்டிஃபுல் சாங் இந்த ஃபிலிம். அதெல்லாம் புதுமையாக இருக்கும். ஆஸ் இன் ரசிகர்களுக்கு திரையில் அவர் சொன்ன மாதிரி ஒரு மாடோட கடைசி ஊர்வலம். எனக்கு கதை சொல்கிறப்பே பண்ணலாம்டா மொதல் சீனா அப்படி வந்து சொன்னார். இதெல்லாம் அனுபவிக்கிறதுக்கு ஒரு முருகா படத்தில் வழுக்குமுறைலாம் ஏறினேன். ஜென்மத்தில் நான் வளர்ந்த ஊரில் அவர் வளர்ந்த சூழலில் எனக்கு இதெல்லாம் அமையவே இல்லை. சினிமாவில் இருக்கிற மேஜிக்கே அதுதான். சில விஷயங்களை பியூட்டிஃபுல்லாக நம்ம எக்ஸ்பீரியன்ஸ் பண்ண கிடைக்குது. ஸோ ஹேட்ஸ் ஆஃப் டு முகேஷ். அண்ட் ஒருத்தர் என்னதான் எழுதினாரும் அதை திரையில் பிரதிபலிக்கணும்னா அவரோட கண்ணு. இந்த படம் மாடு பற்றின என் பிகெஸ்ட் நண்பன் இந்த படத்தில் இந்த படத்தோட ஹீரோவே அந்த பட்டாணிங்கிற மாடு தான். படத்தில் அவன் பேர் சூர்யா. சூர்யா ஒரு மாடுபிடி வீரன், அவனோட ட்ரெயினர் தான் நான். அப்போ நந்தி வச்சு ஒரு படம் எடுக்கும்போது நந்தி இருக்கணும்னா சிவனும் இருப்பார். சிவனுக்கு இன்னொரு பேர் ஈஸ்வர். ஈஸ்வர் தான் இந்த படத்தோட கேமராமேன். அண்டு அவரோட மூணாவது கண்ணுனா மூணாவது கண்ணுனா ஈஸ்வரன் எவ்வளோ உக்ரமாக எவ்வளோ ரௌத்ரமாக இருப்பார். அவரோட 3 கண் have literally been ஈஸ்வர், ஜோன்ஸ் அண்ட் யுவராஜ் and the entire cinematography team. You have done magic much on screen. God bless you. God bless you guys. And well, actually நம்ம ஊர்லேருந்து எல்லாருமே வந்திருக்காங்க. நம்ம இந்த விழா ஏதோ சென்னையில் நடக்கிற மாதிரி தெரியல. நம்ம எல்லாருமே அங்கிட்டு வந்திருக்கலாம். தேங்க்யூ எல்லாருமே நேரில் உங்களோட சப்போர்ட்டும். அந்த பஞ்சாயத்து தலைவர் எல்லாருமே மாவட்டம் யாரோட பேர் நான் யாரோட பேர் வேறு மிஸ் பண்ணிடக்கூடாதுன்னு தோணுது. நமக்கு சோறு போட்ட மகாபிரபு சார், நம்ம முத்தண்ணன் இதில் காப்பா நடிச்சிருந்தாரு, ராஜேந்திரன் அண்ணன். ஐ திங்க் தேர் ஆர் சோ மெனி அந்த ஊரில் நமக்கு கூட நின்று. ஐ திங்க் இந்த படத்தில் த பெட்டர் திங் இஸ் இந்த கேரக்டர்ஸ்க்கு இப்போ நமோ நாராயண் சார்லாம் ஒரு ரெக்கக்னைஸ்ட் வில்லனாக இருக்கார். நமக்கு ஓரளவுக்கு தெரிஞ்ச முகமாக இருக்கும். இதெல்லாம் தாண்டி அந்த மண்ணோட வாசனையை பியூட்டிஃபுல்லாக பிரதிபலிக்கிற அந்த ஊர் மொழியை பேசுகிறவங்க, அங்கே இருக்கிற தியேட்டர் ஆக்டர்ஸும் சரி, அங்கே இருக்கிற மக்கள் சரி, அந்த பியூரிட்டி, அந்த இன்னசென்ஸ் இருக்குல்ல, அது ஸ்க்ரீனில் பியூட்டிஃபுல்லாக அவங்கெல்லாம் சேர்ந்து நடிச்சதுனால இந்த திரையில் பிரதிபலிக்கும். இந்த படத்தில் ஒரு டைலாக் இன்ஃபேக்ட் ட்ரெய்லரோட எண்டில் சொல்லியிருப்போம். அது ஸ்பாட்டில் நான் என்ன ஒரு மாடுபிடி வீரர்கள் கூட பழகும்போது வந்த ஒரு டைலாக் தான். ஒன்று வெற்றி இல்லை வீர மரணம். நான் சொன்னேன், என்ன வாழ்க்கையோட வாழறாங்க இவங்க, என்ன மைண்ட் செட்டில்டா இருக்காங்க இவங்க, அவங்களோட ரத்தத்தில் ஊறி இருக்கு இந்த விளையாட்டு. இந்த விளையாட்டு பற்றி எப்படி எனக்கு அறியாமல் இருந்துச்சோ, ஜல்லிக்கட்டு மட்டும் பிரபலமாக இருந்ததோ, மஞ்சு விரட்டுலேயே வெவ்வேறு வெரைட்டிஸ் இருக்குது. ஒன்று ஓப்பன் லேண்டில் அப்படியே ஓட விட்டுருவாங்க, ஒன்று வட்டத்தை போட்டு, அதான் வட மஞ்சு விரட்டு. இது எனக்கு எவ்வளோ பியூட்டிஃபுல்லாக இருந்துச்சோ, ஐ திங்க் இந்த விஷயத்தை நீங்கள் திரையில் பார்க்கும்போது அது ஒரு பிரமிப்பாக இருக்கும். வாங்க, நம்ம ஊருக்கு வாங்க, இந்த விளையாட்டை ரசிங்க. நான் யாரோடாச்சும் பேர் சொல்ல மறந்துட்டேன்னா தயவுசெய்து என்ன மன்னிச்சிருங்க. ஏற்கனவே நான் லென்த்தாக வேறு பேசிட்டேன்னு தோணுது. பட் ப்ளீஸ் உங்களுடைய அன்பு ஆதரவு என்றென்றும் நம்ம கூட இருக்கணும். ப்ளீஸ் கீப் பிளெஸிங் அஸ். ஹீரோயின் யார்? சாரி மச்சான், யாழினி எஸ் பாருங்க, இதான் எடுத்து கொடுக்குறாரு. சூப்பர்ண்ணா, தேங்க்ஸ்ண்ணா. யாழினி ஹஸ் பீன் அ வண்டர்ஃபுல் கோஸ்டார். ஐ திங்க் நீங்கள் பார்த்துருக்கீங்க ஸ்க்ரீன்லேயும் அந்த ட்ரெய்லரில் சில கிளிம்சஸ் வரும்போது கூட she has expressive eyes and she's a wonderful person also to work with. I wish you a wonderful future ahead, Gana. God bless you, ma. மேக்கப் நமக்கு பண்ணது ரோஹிணி. ஐ திங்க் அந்த கிராமத்தில் நான் அவ்வளோ அந்த லுக்கில் அழகாக இருக்கேன்னா அதுக்கு தேங்க்ஸ் டு ரோஹிணி. அண்ட் கலையரசன்னா என் நண்பன் பாண்டி. we have all been working together. அவன் வேறு பசங்க பாண்டி. நீ இப்போ படம் பசங்கன்னா நீ என்ன பசங்களாம் வளர முடியும்னா ஆளாருக்கு ஏதோ குத்தி காட்டுற ஏஜ் பற்றியே சொல்கிற மாதிரியே இருக்குது. தப்பாக இருக்குது இந்த டீமு. பட் காட் பிளஸ் யூடா மச்சா. மெரிட்டல் செல்வா அண்ணன் நம்ம படத்தோட ஃபைட் மாஸ்டர். இட் வாஸ் ஸோ நைஸ் ஒர்க்கிங் வித் ஹிம். அண்ட் சண்டேல சட்டை கிளியே தான் செய்யும், கொஞ்சம் ரத்தம் கித்தெல்லாம் வந்துச்சு. பட் அந்த ஜோஷில் அவர் த கைண்ட் ஆஃப் வைப் தட் ஹி பிரிங்ஸ் ஆன் லொக்கேஷன் வாஸ் அமேசிங். அவருக்கும் அத்தனை ஃபைட்டர்ஸ்க்கும் மனமார்ந்த நன்றி. That's about it. பேரரசு சாரோட பேச்சை கேட்கறதுக்கு நம்ம எல்லாரும் அவளோட காத்துக்கிட்டு இருக்கோம். அண்ட் தேங்க்யூ ஸோ மச். கூல் சுரேஷ்ண்ணா. இல்லை மிஷ்கின் சார் மாதிரி கண்ணாடியை போட்டுட்டு ரொம்ப இருட்டாக தெரியுதுன்னு யோசித்தேன். தேங்க்யூ ஃபார் பீங் ஹியர். தேங்க்ஸ் டு எவ்ரி ஒன். மனமார்ந்த நன்றி. வடமஞ்சு விரட்டு கூடிய சீக்கிரமாக திரையில் வரும். அப்போ உங்களை அனைவரையும் தியேட்டர்ஸில் சந்திக்கிறதுக்கு அவளோட காத்துக்கிட்டு இருக்கோம். மனமார்ந்த நன்றி ஃபார் பீங் ஹியர்.